இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பிகினராக இருந்தால் நீங்கள் எப்படி ட்ரேடிங் கற்றுக்கலாம், எந்த மாதிரி மிஸ்டேக்கெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணணும், எந்த மாதிரி மைண்ட் செட்டுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஒரு கிளியரான அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். நீங்கள் ட்ரேடிங் எதுக்காக பண்ணணும்? ஒரு லக்ஸுரி கார் வாங்கணும், ஒரு பெரிய வீடு வாங்கணும், நிறையா பணம் சம்பாதிக்கணும், இந்த ஜாபை குவிட் பண்ணிவிட்டு நான் வந்து ட்ரேடிங்கில் பெரிய பணக்காரன் ஆக போகிறேன் அப்படின்னு யோசிச்சுட்டு நீங்கள் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கே ட்ரேடிங் விட்டுருங்க, ட்ரேடிங் பண்ணாதீங்க. ஏன்னா நான் சொன்னது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிசல்ட் ஓரியன்டான மைண்ட் செட். நீங்கள் எந்த விஷயமா இருந்தாலும் எப்போ வந்து நீங்கள் ஒரு ரிசல்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ப்ராசஸை பண்ணுறீங்களோ அந்த போய் நீங்கள் வந்து அந்த ப்ராசஸை பிடிச்சி பண்ணல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங்கில் நான் பணம் சம்பாதிக்கணும்னு சொல்லி நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக பணத்தை லாஸ் பண்ண தான் போகிறீங்க. ட்ரேடிங்னா என்ன? இந்த ப்ரைஸ் வந்து எங்கே மூவ் ஆகுது, மேலே மூவ் ஆக போகுதா, கீழே மூவ் ஆக போகுதா, எந்த ஒரு ப்ரைஸ் பாயிண்ட்டில் ரிவர்ஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணுறது தான் ட்ரேடிங். ஓகேவா? இது வந்து கேம்பிளிங் கிடையாது, இது வந்து மணி பிரிண்டிங் மிஷின் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் மணிங்கிறத வந்து நீங்கள் ஒரு என் கோலாக வைக்காமல் அது வந்து உங்கள் ப்ராசஸ்க்கு உங்களுடைய ப்ரெடிக்ஷனுக்கு கிடைக்கிற ஒரு ரிவார்டு அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. அது இந்த மாதிரி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வேளை அதிகமாக லாஸ் பண்ணாலுமே இது வந்து உங்களை அஃபெக்ட் பண்ணாத மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஒரு பெரிய சக்ஸஸ் கிடைச்சாலுமே அதை வந்து நீங்கள் தலையில் தூக்கி வச்சு ஆடுற மாதிரி இருக்காது. ஓகே, மணியை வந்து பெருசாக நீங்கள் நினைக்கலன்னா